எக்ஸாம்பிள் 4.23ல ஒரு ஏர்போர்ட் ஜீரோங்கிறது ஏர்போர்ட்டை கன்சிடர் பண்ணிங்க. ஒரே டைமில் 2 ஃப்ளைட்டு கிளம்புது. ஒன்று நார்த் சைடில் 1000 km/h கிளம்புது. இன்னொரு ஃப்ளைட்டு வெஸ்ட்டு சைடில் 1200 km/h ஸ்பீடில் கிளம்புது. கிளம்பி 1.5 மணி நேரம் கழித்து பிங்கிற பாயிண்டில் நிற்குது. இதுவும் 1.5 மணி நேரம் கழித்து ஏங்கிற பாயிண்டில் நிற்குது. இந்த 2 ஃப்ளைட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னான்னு கேட்குறாங்க. இது நல்லாவே தெரியும் பித்தாகரஸ் செய்கிறோன்னு இல்லையா, ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா, அதனால் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸு. ஆனால் இங்கே ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை டிஸ்டன்ஸை கன்வெர்ட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? சொல்யூஷன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டைம் கொடுத்துருக்காங்கல்ல 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரம் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? 1.5 மணி நேரங்கிறத 1 into 2 2 + 1 3 3/2 சரியா? மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நார்மலாக மாற்றினா இப்போ பாருங்கள் ஸ்பீட் டைம். அப்போது ஓஏ கண்டுபிடிப்போம். ஓஏவோட டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்பீட் என்னதுப்பா? 1000 km இன்ட்டு டைம் என்னது? 3/2. கேன்சல் பண்ணால் 500. 500 × 3 எவ்வளோ? 1500. இது என்னது? ஓஏவோட டிஸ்டன்ஸ் என்னது? 1500. அப்போது 1500 km தூரத்தில் இருக்குது இங்கேருந்து அங்கேயே டிஸ்டன்ஸு. ஓபி பாருங்கள். ஓபி எப்படி இருக்குது? டிஸ்டன்ஸ் 1200 km இன்ட்டு 3/2. இது 600 இல்லையா? 600னா 6 × 3 18. அதாவது 1800 1800. அப்போது ஓபி ஈக்குவல் டு 1800 km. 1800 km. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பித்தாகரஸ் யூஸ் பண்ணி இன் ட்ரையாங்கிள் ஓஏபி ஏதாவது ஒன்று எழுதலாம். எதுனா இன்னும் ட்ரையாங்கிள் ஏபி ஸ்கொயர், அதாவது ஏபி ஸ்கொயர் இதானே வேணும் எனக்கு. 2 ஃப்ளைட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் வச்சா என்ன வரும்? இப்போ எனக்கு ஓஏவும் ஓபியும் தெரியும் இல்லையா? ஓஏவும் ஓபி தெரியும். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்னதுப்பா? 1500 ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி என்னது? 1800 ஸ்கொயர். எனக்கு ஏபி வேணும் இல்லையா? அப்போ ரூட் எடுத்துக்கலாம். அந்த பக்கமும் ஏபி ஸ்கொயர் எடுத்துட்டா 1500 ஸ்கொயர் ப்ளஸ் 1800 ஸ்கொயர். இப்போ பாருங்கள் ஏபி ஈக்குவல் டு ரூட்டு இதில் 100 வெளியே எடுக்கிறேன். எடுத்தனா வரும் 100 ஸ்கொயர் இன்ட்டு 15 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர். ஓகேவா? 18 ஸ்கொயர் என்னது? 15 ஸ்கொயர் என்னது? 15 × 15 225 இல்லையா? அது நம்ம மனப்படமாக தெரியும். ஏபி ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் இன்ட்டு 225 ப்ளஸ் 18 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 18 × 18 என்னதுப்பா? 18 + 18 64 4 6 1 8 12 14 1 × 18 18. இப்போ 4 12 1 324 ஆச்சா? அப்போ ஏபி ஈக்குவல் டு ரூட் 100 ஸ்கொயர் 2 ஆட் பண்ணால் 225 9 4 5 549 ஆச்சா? இப்போ பாருங்கள் இது ஸ்கொயரில் இருக்குது. இது என்ன நம்பர்னு தெரியல நமக்கு. அது நம்ம கண்டுபிடிப்போம் எல்சிஎம் வச்சு. 3 549 எத்தனை 3 இருக்குது? 183 சா 549 3 61 3 சா 183 ஆச்சா? அப்போ மிச்சம் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதை 2ஆலையும் பண்ண முடியாது, 3ஆலும் பண்ண முடியாது, கஷ்டம் அது. அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ரூட்டு 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 61 ஆச்சா? இப்போ ஸ்கொயர் லெக்கத்தில் வெளியே கொண்டு வந்துடலாமா? அப்போ ஏபி ஈக்குவல் டு 100 இன்ட்டு 3 ரூட் 61. இதை ரூட் எடுக்க முடியாது, அதனால் அப்படி 61. அப்போ ஏபி ஈக்குவல் டு 361. அவ்வளோதான்.